சென்னையில் காய்கறிகளின் விலை திடீரென உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த விலை உயர்வுக்கான காரணம் குறித்த தகவல்களை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இருந்து தருகிறார் நமது செய்தியாளர் கீர்த்தி விஜய். திடீர் காய்கறி விலையின் உச்சத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முக்கியமாக இந்த காய்கறி விலைகளின் முக்கிய காரணம் என்னவென்றால், கோயம்பேட்டிற்கு வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து குறைவாகவும் மற்றும் கோயம்பேட்டிற்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய இடங்களிலிருந்து காய்கறி வருவதாகவும், இந்த வருடம் அந்த பகுதிகளில் அதிகமாக மழை பெய்து மற்றும் செடிகள் அழிந்ததன் காரணமாக வரத்து ஏறத்தாழ 50% அதிகமாக குறைந்துள்ளதாகவும், அவற்றின் காரணமாக இந்த காய்கறிகளின் விலை உயர்வு அதிகரித்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அண்டை மாநிலங்கள் அல்லாமல் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய காய்கறிகள் இந்த வருடம் பெய்த அதிக மழையின் காரணமாக செடிகள் அழிந்து காய்கறிகளின் வரத்து மிகவும் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். அவற்றின் காரணமாகவே இந்த காய்கறிகளின் விலை உயர்வு அதிகரித்துள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் இந்த காய்கறிகள் இந்த வருடம் இது மாதிரியாக வருவதற்கு முக்கிய காரணம், அதாவது ஒவ்வொரு காய்கறிகளுடைய விலை நேரங்கள் 90 நாட்கள் 40 நாட்கள் என்ற இடங்கள் இருக்கும் பொழுது இந்த தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஒவ்வொரு சீசனிலும் இருக்கக்கூடிய காய்கறிகளுடைய வரத்து மிகவும் அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிகிறது. முக்கிய காரணமாக இந்த வருடம் இந்த நேரங்களில் காய்கறிகளுடைய விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் அண்டை மாநிலங்களில் பெய்த மழை மற்றும் தமிழக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக செடிகள் அழிந்ததாகவே தெரிகிறது. மேலும் அடுத்தமாக இந்த காய்கறிகளுடைய பயிரிட்டு செய்யப்பட்டு அடுத்து வரத்து வரும் வரை இந்த காய்கறிகளுடைய விலை உயர்வு தொடர்ந்து இருக்கும் என வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் கீர்த்தி விஜய்.